கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிற நாம் எப்பொழுதுமே நாம் நேர்மையாக இருக்கணும். நேர்மையான ஜனங்களை தான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வது, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாய் நாம் வாழ்வது, எப்பொழுதுமே சந்தோஷமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை. இப்படி தேவன் தம்முடைய ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நாம் நேர்மையுள்ள ஜனங்களாக நாம் இருக்கணும். நேர்மைன்ற வார்த்தைக்கு எதிர்ப்பதம் மாய்மாலமான வாழ்க்கை. மாய்மாலமான வாழ்க்கை என்று சொன்னால் நடிக்கிறது. சபையில் நம்ம ஒரு பக்தியானவளை போல இருப்போம். சபையை விட்டு வீட்டுக்கு போன உடனே அங்கே நாம் பக்தி உள்ளவர்களாக நாம் இருக்க மாட்டோம். வேலை செய்கிற இடங்களில் ஒரு மாதிரி இருப்போம். இப்படி உள்ள ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை, மனுஷங்க பார்க்கும்போது ஒரு வாழ்க்கை, மனுஷங்க பார்க்காத போது ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் மாய்மாலமான வாழ்க்கை, நடிக்கிற வாழ்க்கை. வெளிப்பிரகாரமான வாழ்க்கை எப்பொழுதுமே உள்ளான வாழ்க்கைக்கு ஒத்துப்போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். உள்ள ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது. நாம் அதை குறித்து நேர்மையாக இருக்கணும். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்டவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, எப்பொழுதுமே என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல, எப்பொழுதுமே சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியல, இருதயத்தில் ஒரு தூய்மையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியல, பாவத்தின் மேலே ஒரு விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியல. இவைகளெல்லாம் குறித்து நாம் நேர்மையுள்ளவர்களாக இருந்தால்தான் தேவன் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆசீர்வதித்திட முடியும். நாம் எவ்வளவு மோசமானவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நேர்மையாக இருக்கணும். நம் வேதத்தின் ஆரம்பத்திலேயே, வேதத்தினுடைய அந்த முதல் அதிகாரத்திலேயே இந்த சத்தியத்தை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் முதல் வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ரெண்டாவது வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். முதல் வசனத்தில் பார்க்கும் பொழுது தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது இது எவ்வித ஒரு குறைபாடும் இல்லாமல் ஒரு பூர்ணமாக தேவன் சிருஷ்டித்தார். ஆனால் அடுத்த வசனத்தில் நாம் பார்க்குறோம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. தேவன் படைக்கும் பொழுது அப்படி தேவன் படைக்கலை. தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது ஒரு ஒழுங்கின்மையான, ஒரு வெறுமையான ஒரு பூமியை தேவன் என்ன பண்ணல, அவர் சிருஷ்டிக்கலை. முதல் வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வித ஒரு குறைபாடும் இல்லாத விதத்தில் தேவன் அவற்றை என்ன பண்ணார், சிருஷ்டித்தார். ஆனால் அடுத்த வசனத்தில் நாம் பார்க்குறோம், தேவன் சிருஷ்டித்த குறைபாடு இல்லாத ஒரு இந்த பூமியானது என்னாச்சு, ஒழுங்கின்மை ஆயிடுச்சு, வெறுமை ஆயிடுச்சு, இருள், ஆழத்தின் மேலே இருள் இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். இது வசனத்துக்கும் ரெண்டாவது வசனத்துக்கும் இடையிலே ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது, ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கு. அது பிசாசனுடைய வீழ்ச்சி. தேவதூதர்களுக்கெல்லாம் ஒரு தலைவனாக வைத்திருந்த அந்த தூதன் தன்னுடைய இருதயத்திலே தேவனுக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திலே அவன் பெருமையான ஒரு சிந்தை கொண்டபடியினாலே தேவன் என்ன பண்ணிட்டார், அவனை தள்ளிட்டார். தேவனுடைய சமூகத்தை விட்டு அவன் தள்ளப்பட்ட போது அவன் பிசாசாய் மாறினான். அவன் சாத்தானாக மாறி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருந்த அருமையான அந்த பூமியை அவன் என்ன பண்ணுறான், கீழே விழுந்தபோது அவன் பூமியை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் ஒரு பூமியாய் அவன் நாசப்படுத்துகிறான். சாத்தானுடைய வீழ்ச்சியை குறித்து இந்த இடத்துல நாம் படிக்க முடியாது. ஆனால் இதை பற்றி ஏசாயா, எசேக்கியேல் இந்த மாதிரி புத்தகத்தில் தான் சாத்தானுடைய வீழ்ச்சியை குறித்து நாம் படிக்கிறோம். ஆனால்
எதற்காக நான் உங்களுக்கு இந்த வசனத்தை எடுத்து காண்பித்தேன் அப்படின்னா, ஒரு வெறுமையாக்கப்பட்ட ஒழுங்கின்மையாக இருந்த ஒரு பூமியை தேவன் திரும்பவும் அதை சரி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். திரும்ப திரும்ப தேவன் ஒவ்வொன்றையும் உண்டாக்கி கடைசி இந்த அதிகாரத்தினுடைய கடைசியில் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருந்த இந்த பூமியை திரும்பவும் தேவன் என்ன பண்ணுறாரு? சரி செய்கிறார். சரி செய்து முடிவிலே அதை பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது? மிகவும் நன்றாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் எப்படி திரும்பவும் அந்த பூமியை சரி செய்தார்? நாம் இந்த வசனத்தில் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவராலே, பரிசுத்த ஆவியானவராலே ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் நிறைந்த அந்த பூமியானது மீண்டுமாய் அது மிகவும் நன்றாக இருக்கத்தக்க விதத்தில் திரும்பவும் உண்டாக்கப்பட்டது. எப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரால். தேவன் தன்னுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை என்ன பண்ணுறாரு? நிஜமாக்குகிறத நாம் பார்க்கிறோம். எப்பவுமே தேவனுடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன பண்ண முடியும்? அதை நிஜமாக்க முடியும், சாத்தியமாக்க முடியும். சத்தியத்தை சாத்தியமாக்குவது சத்திய ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையும் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட பாவத்தினால் தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நாம் நேர்மையாக இருப்போமானால் தேவன் நமக்கு தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்திருக்கிறார். எதற்காக? இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருளுமாய் இருந்த பூமியை எப்படி தேவன் மிகவும் நன்றாக இருக்கும்படியாய் செய்தாரோ அதே போல் நம்மையும் தேவன் என்ன பண்ண முடியும்? செய்திட முடியும். நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு தோற்கடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வாழ்க்கையை தேவன் ஒரு அற்புதமான வாழ்க்கையாக்க முடியும். தேவன் நமக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்திருக்கிறார். அநேகர் தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை நாம் விசுவாசிப்பதில்லை. தேவனுடைய வார்த்தையை மட்டும் விசுவாசிக்கக்கூடாது, பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாது? வெளிச்சமாகவோ ஜீவனாகவோ அது நமக்கு என்ன பண்ணாது? மாறாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் சத்தியம் ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியமாக முடியாது. சத்தியத்தை தாங்கிறது சத்திய ஆவியானவர், சத்தியத்தை நிஜமாக்குகிறது சத்திய ஆவியானவர். ஆகவே பரிசுத்த ஆவியானவரால் தான் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும்? வெளிச்சத்தையும் ஜீவனையும் நமக்கு என்ன பண்ண முடியும்? ரெண்டு ஒயர் மாதிரி, ரெண்டு ஒயரும் தொடும்பொழுது அங்கே ஒரு வெளிச்சம் உண்டாகிறது. ரெண்டு ஒயரையும் தொடும்பொழுது அங்கே ஒரு வெளிச்சம் உண்டாகிறது. அதுபோல தான் பரிசுத்த ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையும் இணையும் பொழுது தான் அங்கே ஜீவன் உண்டாகும், அங்கே வெளிச்சம் உண்டாகும். நாம் அடுத்த வசனத்திலேயே நாம் அதை பார்க்கிறோம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி அவர் தன்னுடைய வார்த்தை சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை என்ன பண்ணுறாரு? நிஜமாக்குகிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் இணையும் பொழுது அங்கே என்ன உண்டாகிறது? வெளிச்சம் உண்டாகிறது, ஜீவன் உண்டாகிறது. எனக்கு அன்பான சகோதரனே, நாம் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கை குறித்து நேர்மையுள்ளவர்களாக இருந்தால் தேவன் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். நேர்மை இல்லாத பட்சத்தில் நாம் ஒரு மாய்மாலம் உள்ளவர்களாக நாம் இருப்போமானால், நாம் நடிக்கிறவர்களாக நாம் இருப்போமானால், நாம் இங்கே ஒரு வாழ்க்கை வெளியில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நான் உண்மையாகவே ஒரு பக்தி உள்ளவனைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் இருப்போமானால் ஒரு காலம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நான் நேர்மையாக ஆண்டவரிடத்துக்கு வரணும். ஆண்டவரே, நான் சபையில் ஒரு மாதிரி இருக்கேன், வீட்டில் ஒரு மாதிரி இருக்கேன், வெளியில் ஒரு மாதிரி இருக்கேன், உள்ள ஒரு வாழ்க்கை இருக்குது, வெளியே ஒரு வாழ்க்கை இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழக்கூடாது ஆண்டவரே,
எல்லா இடங்கள்லேயும் நான் பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், எல்லா இடங்கள்லேயும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நான் வாழணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவரே உம்மால் எனக்கு செய்திட முடியும் ஆண்டவரேன்னு சொல்லி நாம் நேர்மையாய் தேவனிடத்திற்கு வரும்பொழுது தேவன் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆசீர்வதித்திட முடியும். எலிசாவின் நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 19வது வசனம். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ்நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூர் தண்டைக்கு போய் உப்பை அதில் போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. எலிசாவின் நாட்களிலே எரிகோ பட்டணத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து இந்த இடத்துல நாம் படிக்கிறோம். எலிசாவினிடத்தில் ஜனங்கள் முறையிடுறாங்க. எரிகோ பட்டணத்திலிருந்து வந்த மனுஷங்க எலிசாவினிடத்தில் சொல்கிறாங்க, இந்த இடத்துல நிலம் எதுவுமே கனி கொடுக்குற மாதிரி இல்லை, இந்த நிலம் எல்லாமே பாழான ஒரு நிலமாக இருக்குது, தண்ணீர் கெட்டு போயிருக்கு, ஆனால் இந்த இடத்துல குடியிருக்கிறதுக்கு வேண்டிய ஒரு நல்ல இடமா இருக்குது, ஆனால் முக்கியமான அந்த ஒரு கனி கொடுக்கவோ ஒரு செடி வளர்ந்து ஏதாவது ஒரு தானியத்தை விளை வைக்கவோ இந்த இடம், அந்த நிலமானது எப்படி இருக்குது? அது பாழான நிலமாக இருக்குது. தண்ணீர் எப்படி இருக்குது? கட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது எலிசா ஒரு ஆலோசனையை கொடுக்கறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஒரு புது தோண்டியை எடுத்துக்கிட்டு, புது தோண்டினா ஆங்கிலத்தில் ஜார் அப்படின்னு போட்டிருக்கு, புது பாத்திரம், ஒரு புது பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த புது பாத்திரத்தில் உப்பை போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த உப்பை கொண்டு அந்த தண்ணியில் போட்ட உடனே தண்ணி என்ன ஆயிடுச்சு? ஆரோக்கியமாயிடுச்சு. அந்த இடமெல்லாம் என்ன ஆயிடுச்சு? சரியாயிடுச்சு. அது ஒரு அற்புதமான இடமாக மாறிடுச்சு. இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, கெட்டு போயிருந்தாலும் சரி, நம்மால் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியாமல் இருந்தாலும் சரி, நாம் நேர்மையாக இருப்போமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிச்சிட முடியும். எப்படி இந்த இடத்துல அந்த நிலமும் தண்ணீரும் கெட்டு போயிருந்துச்சு, ஆனால் அந்த மனுஷன் அந்த கெட்டு போயிருந்த நிலத்தையும் தண்ணீரையும் ஆரோக்கியமாக்கி ஆசீர்வதிக்க முடிந்தது. எப்படி? ஒரு புது பாத்திரம், அந்த புது பாத்திரத்தில் உப்பு, இந்த உப்பு கொண்டு போய் அந்த தண்ணியில் போட்ட உடனே அந்த கெட்டுப்போன தண்ணீர், அந்த பாழான நிலம் எல்லாமே என்ன ஆயிடுச்சு? ஆரோக்கியமாயிடுச்சு. புது பாத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது புது உடன்படிக்கையின் ஜனங்களாகிய நம்மை குறிக்குது. நாம் தான் புது உடன்படிக்கையின் ஜனங்கள் தான் அந்த புது பாத்திரம். பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த ஜனங்கள் ஒருவர் கூட அவர்கள் புது பாத்திரங்களாக இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தில் பாவங்கள் அற கழுவி சுத்திகரித்து கொள்ளுகிற அளவுக்கு அவர்களுக்கு இயேசுவின் ரத்தம் சிந்தப்படலை. அவர்கள் பலிகளின் ரத்தத்தினாலே தங்களுடைய இருதயத்தை அவர்கள் என்ன பண்ணாங்க? சுத்திகரித்து கொண்டார்கள். ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் பலி செலுத்தி தன்னை என்ன பண்ணும்?
சுத்திகரித்து கொள்ளணும். எவ்வளவுதான் தங்களை சுத்திகரித்து கொண்டாலும் பாவங்களற கழுவி தங்களை சுத்திகரித்து கொள்ள முடியாதது இருந்தது. ஏன்னா காளையினுடைய ரத்தமோ வெள்ளாட்டுக்கடாவினுடைய ரத்தமோ பாவங்களற கழுவி அவர்களை என்ன பண்ண முடியல, சுத்திகரிக்க முடியல. எபிரேயர் 10வது அதிகாரம் 1 வசனம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷம் தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. 2வது வசனம், பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா. ஒரே ஒரு தரம் பலி செலுத்தி தங்களை பாவங்களற கழுவி சுத்திகரித்து கொள்ள பழைய உடன்படிக்கையில் இருந்த ஜனங்களால் முடியல. ஒவ்வொரு முறையும் அவர்கள் போய் என்ன பண்ணணும், பலி செலுத்தணும். எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறாங்களோ அப்பொழுதெல்லாம் போய் என்ன பண்ணணும், பலி செலுத்தணும். ஆகவே பாவங்களற கழுவி சுத்திகரித்து கொள்ளுகிற அளவுக்கு பழைய உடன்படிக்கையில் இருக்கிற ஜனங்களுக்கு தேவன், பழைய உடன்படிக்கையில் இருக்கிற ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படாததுனால அவர்கள் தங்களுடைய இருதயங்களை பாவங்களற கழுவி சுத்திகரித்து கொள்ள முடியல. ஆகவே அவர்கள் புது பாத்திரங்களாக இல்லை. பழைய உடன்படிக்கையிலே வாழ்ந்த ஜனங்களெல்லாம் பழைய பாத்திரம். புது உடன்படிக்கையில் இருக்கிற ஜனங்களாகிய நாம் எப்படிப்பட்டவர்கள்? நாம் புது பாத்திரம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய இருதயங்களை பாவங்களற கழுவி சுத்திகரித்து கொள்ள முடியும். ஒரு குற்றமில்லாத ஒரு மனசாட்சி நாம் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனம், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்முடைய இருதயத்தை நாம் பாவங்களற கழுவி ஒரு குற்றமில்லாத ஒரு மனசாட்சியை நாம் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பழைய உடன்படிக்கையில் அப்படி அவர்களால் என்ன பண்ண முடியல, பழைய உடன்படிக்கையில் அப்படி இருக்க முடியல. ஆனால் புது உடன்படிக்கையில் வாழ்கிற ஜனங்களாகிய நமக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தேவன் வைத்திருந்தார். ஆகவே புது உடன்படிக்கையின் ஜனங்களாகிய நாம் தான் அந்த புது பாத்திரம். நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய இருதயத்தில் எவ்வித பாவங்களையும் மறைக்காம ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து நாம் மனம் திரும்புவோமானால் எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரிப்பதற்கு தேவன் எப்படி இருக்காரு, உண்மையுள்ளவராக இருக்கிறார். 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். யாருடைய பாவங்களை தேவன் மன்னித்து கழுவி சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார்? பாவங்களை மறைக்காம அறிக்கை செய்யணும். நம்முடைய இருதயத்தில் அநேக பாவங்களை நாம் மறைத்து வைத்து கொண்டு நாம் அவைகளை அறிக்கை செய்யாமல் இருப்போமானால் தேவன் ஒரு காலம் நம்ம என்ன பண்ண முடியாது, கழுவி சுத்திகரிக்க முடியாது. பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது மட்டும்தான் நாம் எந்த பாவத்தை அறிக்கை செய்கிறோமோ அந்த பாவத்தை தேவன் மன்னித்து நம்ம என்ன பண்ண முடியும், அந்த பாவத்தை கழுவி சுத்திகரிக்க முடியும். நாம் அறிக்கை செய்யாத பாவத்தை தேவன் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டார், கழுவி சுத்திகரிக்க மாட்டார். ஆகவே
புது உடன்படிக்கையில் இருக்கிற ஜனங்களாகிய நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் நாம் கழுவி என்ன பண்ண முடியும்? சுத்திகரித்து கொள்ள முடியும். நாம் பாவங்களை அறிக்கையிட்டால் தேவன் நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரிப்பதற்கு அவர் எப்படி இருக்காரு? உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் தொடர்ந்து நாம் தூய்மையாய் வாழணும், பாவம் செய்யாத வாழ்க்கையை வாழணும் என்று சொன்னால், நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவராலே நாம் என்ன பண்ணணும்? நிரப்பப்பட்டிருக்கணும். வெறும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இருதயம் உடையவர்களாய் மாத்திரம் நாம் இருந்தால் நம்முடைய இருதயத்தை நாம் பாதுகாத்து கொள்ள முடியாது. நம்முடைய இருதயத்திலே பாவத்தை மேற்கொள்ள முடியாது. நம்முடைய இருதயத்திலே நம்மால் பரிசுத்தமாய் வாழ்ந்துட முடியாது. நம்முடைய இருதயத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால் பரிசுத்த ஆவியினாலே நாம் என்ன பண்ணணும்? நிரப்பப்படணும். உப்புன்னு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை அது குறிக்குது. புது பாத்திரம், ரெண்டாவது உப்பு. இந்த புது பாத்திரத்தில் தான் இந்த உப்பை என்ன பண்ண முடியும்? ஏன் பழைய உடன்படிக்கையில் இருந்த ஜனங்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவரை இருதயத்தில் பெற்றுக்கொள்ளும்படி கொடுக்கல? ஏன்னா அவர்களுடைய இருதயம் பாவங்களற கழுவி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு புது இருதயமாக பழைய உடன்படிக்கையில் இல்லை. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் தங்களுடைய இருதயங்களில் என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தான் தேவன் பரிசுத்த ஆவியானவரை பழைய உடன்படிக்கையில் இருந்த வாழ்ந்த ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர்களுக்கு என்ன பண்ணல? அருளப்படலை. அது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணார்? அருளப்பட்டார். ஏனென்றால் புது உடன்படிக்கையில் அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய இருதயத்தில் உள்ள பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்து கொண்டு ஒரு புது இருதயமாய் நமக்கு இருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியானவர் வந்து அதில் தங்கி என்ன பண்ண முடியும்? வாசம் செய்திட முடியும். உப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை அது குறிக்குது. நாம் புது பாத்திரமாக இருக்கணும். ரெண்டாவது அந்த பாத்திரத்தில் என்ன இருக்கணும்? உப்பு இருக்கணும். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கணும். அப்பொழுது தான் இருதயத்திலே ஒரு தூய்மையான வாழ்க்கையும், எப்பொழுதும் சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கையும், எப்பொழுதும் சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையும், சபையில் ஒரு வாழ்க்கை, வெளியில் ஒரு வாழ்க்கை, வேலையில் ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழாமல் எல்லா இடங்களிலேயும் பக்தியுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமானால் நமக்கு புது இருதயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இருதயம், ரெண்டாவது அந்த இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொண்டு இருக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். உங்களுக்கு மார்க்கு 9வது அதிகாரத்தில் 2 விதமான அக்கினியை குறித்து நாம் வாசிக்கிறோம். மார்க்கு 9வது அதிகாரம் 48வது வசனம், 49வது வசனம். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அக்கினியை குறித்து நாம் படிக்கிறோம். இது வந்து நரகாக்கினியை குறித்து நாம் பார்க்கிறோம். பாவத்தின் மித்தமாய் தண்டிக்கப்படுற ஜனங்க அவர்கள் நரகாக்கினியிலே எப்பொழுதும் சாவாமல் இருக்கிறத இந்த இடத்துல படிக்கிறோம். இங்கே ஒரு அக்கினியை குறித்து படிக்கிறோம். அதுக்கடுத்து 49வது வசனத்தில் எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் ஒப்பிடப்படுவான். இங்கே ஒரு அக்கினி இருக்கு. இந்த அக்கினி பரிசுத்தமாய் வாழும்படியாய், நம்மை தூய்மையாய் வாழும்படியாய் செய்கிற அக்கினி. அதுதான் பரிசுத்த ஆவியானவராகிய அக்கினி. மேலே இருக்கிற அக்கினி அது நரகாக்கினை. அது நாம் செய்கிற பாவத்தின் மித்தமாக தண்டிக்கப்படும்படி இருக்கிற ஒரு அக்கினி. அங்கே புழு என்ன பண்ணாது? சாகாது. ஆனால் அதற்கு கீழே இருக்கிற ஒரு அக்கினியை குறித்து நாம் படிக்கிறோம். பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த ஜனங்கள் எப்பொழுதுமே பலியோடு சேர்ந்து உப்பையும் படைப்பாங்க. ஏன்னா உப்பினால தான் பலி பரிசுத்தமாக்கப்படும். அந்த பலியை முழுவதும் உப்பினால் என்ன பண்ணணும்? பரிசுத்தமாக்கப்படணும். ஆனால் இங்கே புது உடன்படிக்கையில் அங்கே பலி வந்து மிருகமானது கொல்லப்பட்டு அங்கே பலி செலுத்தப்படணும். அந்த பலியோடு உப்பை வைக்கணும். அப்பொழுதுதான் அது பரிசுத்தமாக
அங்கீகரிக்கப்படும். ஆனால் இங்கே புது உடன்படிக்கையில் நாம் உயிரோடு கூட நம்மை ஒரு பலியாக நாம் என்ன பண்ணோம்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். இது ஒரு ஜீவ பலி. இங்கே நாம் உயிரோடு கூட நம்மை பலியாக ஆண்டவருக்கு என்ன பண்ணோம்? கொடுக்கணும். அப்படி நாம் பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் என்ன பண்ண முடியும்? நாம் வாழ்ந்துட முடியும். இந்த இடத்துல நாம் படிக்கிறோம், எந்த பலியும் 49வது வசனம், எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் என்ன பண்ணும்? ஒப்பிடப்படுவான். ஸோ சாரமுள்ள ஒரு உப்பாக இருக்கணும். இன்னும் அதனுடைய பொருள் என்னென்னா, பரிசுத்த ஆவியாகிய அக்கினி நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் என்ன பண்ணணும்? எரிந்து கொண்டே இருக்கணும். நம்முடைய இருதயத்திலே அக்கினி, பரிசுத்த ஆவியானவர் ஆகிய ஒரு அக்கினி எரியாவிட்டால் நம்மால் எப்பொழுதும் ஒரு தூய்மையான வாழ்க்கை என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. ஆண்டவரே, என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. ஆண்டவரே, உம்முடைய அக்கினி ஆகிய உப்பினால் நான் உப்பிடப்படணும். ஆண்டவரே, அப்பொழுது தான் சபையிலே இருக்கிறது போலவே நான் வெளியிலேயே என்னால் வாழ முடியும். சபையிலே பக்தி உள்ளவர்களைப் போல காண்பித்துக் கொள்வதும், வெளியிலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழாமல் இருப்பதும், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எல்லா இடங்கள்லேயும் நான் ஒரு பக்தியான வாழ்க்கையை நான் வாழ வேண்டுமானால் என்னுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியாகிய அக்கினி என்ன பண்ணும்? அப்படி இருதயத்தில் எப்பொழுதுமே பரிசுத்தா. நீங்கள் பாருங்கள், ஒரு நெருப்பு எரியிற இடத்துல எவ்விதமான ஒரு கிருமிகளும் அங்கே என்ன பண்ண முடியாது? விட முடியாது. எல்லா கிருமிகளையும் அந்த நெருப்பு என்ன பண்ணும்? சுட்டு சாம்பலாக்கி. பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயம் அப்படிப்பட்ட அக்கினியினாலே எரியும் பொழுது, நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது எவ்விதமான பாவத்திற்கும் அங்கே இடம் கிடையாது. எந்த பாவமும் நெருங்க முடியாது நம்முடைய இருதயத்தை. நம்முடைய இருதயம் பரிசுத்தம் உள்ளதாக காக்கப்படும். ஆகவே எலிசாவின் நாட்களில் ஒரு கெட்டுப்போன தண்ணி, பாழான ஒரு நிலம், பிரயோஜனமற்ற கனி கொடுக்காத ஒரு நிலம், இந்த நிலத்தையும் தண்ணீரையும் ஆரோக்கியமாக்கணும்னா அதற்கு ஒரு புது பாத்திரம் தேவைப்பட்டது. அதற்கு உப்பு தேவைப்பட்டது. இந்த புது பாத்திரத்தில் உப்பை கொண்டு போய் போட்ட பிறகு அந்த பாழான நிலமும் கெட்டுப்போன தண்ணீரும் எப்படி மாறிச்சு? ஆரோக்கியமாக மாறிச்சு. தேவன் இவ்விதமாகவே நம்மையும் ஒரு ஆரோக்கியமுள்ளவர்களாக வாழும்படியாய் தேவன் செய்திட அவர் ஆயத்தமாக இருக்கிறார், அவர் விருப்பமாக இருக்கிறார். ஆனால் அதற்கு தேவையெல்லாம் நாம் ஒரு புது பாத்திரமாக இருக்கணும். இந்த புது பாத்திரத்தில் உப்பாகிய பரிசுத்த ஆவியானவரால் நம்ம என்ன பண்ணணும்? நிரப்பப்படணும். இப்படி நாம் விருப்பமானால் எப்படி அந்த கெட்டுப்போன தண்ணீரும் பாழான நிலமும் ஆரோக்கியமாக்கப்பட்டதோ அதுபோல் நம்முடைய ஜீவியம் ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு கிறிஸ்தவனாக நான் என்ன பண்ண முடியும்? நான் வாழ்ந்துட முடியும். ஏதோ சபைக்கு வந்தேன், ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்தால் போதும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நீ திருப்தி உள்ளவனாய் நீ இருக்கக்கூடாது. ஒரு தரமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழணும். இருதயத்தில் நல்ல தூய்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழணும். ஆண்டவர் மட்டுமே என்னுடைய இருதயத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் வாழணும். வேறு எதற்கும் என்னுடைய இருதயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. என்னுடைய இருதயத்தில் வேறு எதுவும் இருக்கக்கூடாது. என்னுடைய இருதயத்தில் அவர் மட்டும்தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமானால் நாம் என்ன பண்ணணும்? நமக்கு ஒரு புது பாத்திரம், நாம் ஒரு புது பாத்திரமாக இருக்கணும். ரெண்டாவது, அந்த புது பாத்திரத்தில் உப்பு வேணும். சகோதரா, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த பகுதியிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் என்ன தெரியுமா? நாம் எவ்வளோ மோசமானவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ கெட்டவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ நம்மளால் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியாதவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நேர்மையாய் ஆண்டவரே என்னால் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியல ஆண்டவரே, நீர் விரும்புகிற மாதிரி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை என்னால் வாழ முடியல ஆண்டவர், ஒரு தரமான ஒரு கிறிஸ்தவனாக என்னால் வாழ்ந்துட முடியல ஆண்டவர், என்னுடைய இருதயத்தில் நீர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்னால் வாழ்ந்துட முடியல ஆண்டவர், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தை
இருக்கிற பாவங்களை மறைக்காமல் அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இருதயத்தையும் பரிசுத்த ஆவியானவராலே அந்த இருதயத்தை நிரப்பும்படியாக தேவனிடத்திற்கு நாம் வரும்பொழுது உண்மையாகவே நாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு கிறிஸ்தவனாக நாம் என்ன பண்ண முடியும்? நாம் இருந்துட முடியும். ஒரு ஆரோக்கியமான ஒரு கிறிஸ்தவனாக நாம் இருந்துட முடியும். நாம் வேலையில் ஒரு மாதிரி, சபையில் ஒரு மாதிரி, வீட்டில் ஒரு மாதிரி, படிக்கிற இடத்துல ஒரு மாதிரி, அப்படி நாம் ஒரு காலம் இருக்க மாட்டோம். எல்லா இடங்கள்லேயும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம். எல்லா இடங்களையும் நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். எல்லா இடங்கள்லேயும் நாம் சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். எல்லா சூழ்நிலைகள்லேயும் நாம் அப்படி வாழ்ந்துட முடியும். நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மூலமாக நாம் போக வேண்டியது இருந்தாலும் சரி. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நாம் ஒரு புது பாத்திரங்களாக இருக்கணும். ஒரு புது இருதயத்தை பெற்றுக்கொண்ட ஒரு ஜனங்களாக நாம் இருக்கணும். ரெண்டாவது, அந்த இருதயத்திலே பரிசுத்த ஆவியான ஒரு வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஜனங்களாக நாம் இருக்கணும். இதுதான் இந்த புது உடன்படிக்கையின் வாழ்கிற ஜனங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவியானவராலே நாம் நிரப்பப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை என்று சொன்னால் அதை நாம் சிலுவை எடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. சிலுவை எடுத்துக்கொள்ளாமல் நாம் பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் என்ன பண்ண முடியாது? வாழ்ந்துட முடியாது. நம்முடைய மாம்சம்தான் எல்லா பாவத்துக்கும் காரணமாக இருக்கிறது. இந்த மாம்சத்தை நாம் சிலுவைக்கு கொடுக்கும் பொழுது தான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் என்ன பண்ண முடியும்? நாம் வாழ்ந்துட முடியும். மாம்சீகமான எல்லாவற்றையும் சிலுவை மரணத்துக்கு நாம் என்ன பண்ணணும்? நாம் கொடுக்கணும். அப்பொழுது நாம் என்ன பண்ண முடியும்? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்துட முடியும். அநேகர் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வேணும் என்று சொல்லுகிறோம். அநேகர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லுகிறோம். நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுறது உண்மையாகவே அதுதான் நமக்கு தேவையானது. அப்படி இருக்கும் பொழுது தான் நாம் ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு கிறிஸ்தவனாக வாழ முடியும். அப்போ தான் நாம் எல்லா இடங்கள்லேயும் நாம் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்துட முடியும். எல்லா இடங்கள்லேயும் நம்மால் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்துட முடியும். இல்லாட்டா பரிசுத்த ஆவியானவராலே நாம் நிரப்பப்படாவிட்டால் சபையில் ஒரு வாழ்க்கை வாழ்வோம், வீட்டில் ஒரு வாழ்க்கை வாழ்வோம், வேலையில் ஒரு வாழ்க்கை வாழ்வோம், ஆளுங்களுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்வோம், ஆளுங்க இல்லாதப்போ ஒரு வாழ்க்கை வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையே ஒரு நடிப்பாக தான் இருக்குமே தவிர அது உண்மையானதாக இருக்காது. அப்படி பரிசுத்த ஆவியினாலே நான் நிரப்பப்பட வேண்டுமானால் என்னுடைய மாம்சமான வாழ்க்கையை நான் என்ன பண்ணணும்? சிலுவைக்கு கொடுக்கணும். சிலுவைக்கு என்னை கொடுக்காமல் ஆண்டவரே நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் என்று சொன்னால் தேவன் ஒரு காலம் நம்மை பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ண மாட்டார்? நிரப்ப மாட்டார். நம்முடைய மாம்சமான வாழ்க்கையை நாம் என்ன பண்ணணும்? சிலுவைக்கு கொடுக்கணும். அதுதான் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது என்று சொல்லுவது. ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்னன்னா, சிலுவைக்கு என் மாம்சத்தை என்ன பண்ணுறேன்? என் மாம்சமான வாழ்க்கையை நான் சிலுவைக்கு கொடுக்குறேன். சிலுவை தான் ஒரு அக்கினிக்கு ஒப்பானது. சிலுவை என்பது ஒரு அக்கினிக்கு ஒப்பானது. சிலுவைக்கு நம்முடைய மாம்சத்தை நாம் கொடுக்காத பட்சத்தில் நாம் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையாய் நாம் என்ன பண்ண முடியாது? வாழ்ந்துட முடியாது. ஆகவே இந்த நாளில் நாம் வாசித்த இந்த பகுதியை நீங்கள் திரும்பவும் போய் மீண்டும் மீண்டும் நீங்கள் வாசிங்க. எப்படி ஆதியாகமத்தில் கெட்டுப்போன ஒரு பூமி, ஒழுங்கின்மையாக இருந்த ஒரு பூமி, இருள் நிறைந்த ஒரு பூமியை தேவன் அற்புதமாய் அதை சீரமைத்ததை நாம் பார்க்கிறோம். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் தான் அதை என்ன பண்ணுறாரு? மீண்டுமாய் அதை சரி செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கேயே நாம் பார்த்தோம், எலிசாவின் நாட்களில் அந்த பாழான நிலம், கெட்டுப்போன தண்ணீர், அதில் உப்பு போட்ட உடனே அந்த தண்ணீரும் நிலமும் என்ன ஆயிடுச்சு? ஆரோக்கியமாயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையும் தேவன் ஒரு அற்புதமான வாழ்க்கையாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாக்கணும்னா நாம் பரிசுத்த ஆவியினாலே நாம் என்ன பண்ணணும்? நிரப்பப்படணும். புது பாத்திரமாய் நம்மை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அந்த புது பாத்திரத்தில் தான்
பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை என்ன பண்ண முடியும்? வாழ்ந்துட முடியும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக நம்மை தேவனுக்கென்று நம்மை கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.